மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நள்ளிரவில் பாஜக, அமமுக மற்றும் OPS அணியினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினர். வரும் மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடப் போவதாக முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பாஜகவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் எத்தனை இடங்களில் போட்டி என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். பாஜகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் பரப்புரையின் போது வீடு வீடாக சென்று CAA குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்றார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தால் பள்ளிகளுக்கு மாணவர் வருகை அதிகரித்துள்ளதாக மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பட்டியலிட்ட வீடியோவை பகிர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சரியான பாதையில் இன்னும் வேகமாய் நடைபோடுவோம் என நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கே. பாலகிருஷ்ணன் மற்றும் முத்தரசனுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனித்தனியாக நடத்திய சந்திப்பின் போது முடிவு செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடன் சமத்துவ மக்கள் கட்சியை நடிகர் சரத்குமார் இணைத்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் கட்சியை இணைத்தார். பின்னர் பேசிய அவர், இது நாட்டின் வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்றார். சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்ததால் ஆத்திரமடைந்த தொண்டர் ஒருவர் சரத்குமாரை ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடினார். இது ஒரு பக்கம் என்றால், மறுபுறம் கட்சியை பாஜகவுடன் இணைத்த சோகம் தாங்காமல் பெண் தொண்டர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். பாஜக கூட்டணியில் இருந்த காரணத்தால் தான் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவு கொடுக்கப்பட்டதாக கூறி அதிமுக MLA ராஜன் செல்லப்பா சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். மதுரையில் பேட்டியளித்த அவர், உண்மையாக CAA சட்டத்திற்கு அதிமுக ஆதரவு கொடுக்கவில்லை என்றார். குறிப்பிட்ட அவகாசத்திற்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க முடியாது என அப்பட்டமாக பொய் சொன்ன SBI நிர்வாகிகள் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா என தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று விசாரிக்க உள்ளது. இதனை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் விசாரிக்க உள்ளனர். முன்னாள் சிறப்பு DGP ராஜேஷ் தாஸிற்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதாக CBCID தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பெண் SPக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அவர் தலைமறைவாகிவிட்டதால் அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கும்படி பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர்களான முகமது சலீம் மற்றும் மைதீன் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க NCP தரப்பில் லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ளது. பிறர் மனம் புண்படும்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது என திமுக பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக RS பாரதி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், CAA சட்டத்தின் பாதிப்புகள் குறித்து மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். பிரதமர் மோடி இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இருவரும் பரஸ்பரம் இரு நாடுகளிடையே நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம், பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் உலகளாவிய முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தனர். பழங்குடியின மக்களை வனவாசிகள் என பாஜக அழைப்பதன் பின்னணி குறித்து ராகுல் காந்தி விளக்கம் அளித்துள்ளார். நிலம், காடு தொடர்பான எந்த விஷயத்திலும் பழங்குடியின மக்களுக்கு உரிமை இல்லை என பாஜக கருதுவதால் தான் ஆதிவாசி மக்களை வனவாசி என அழைப்பதாக காட்டமாக தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து நாட்டின் துணை பிரதமர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் டெல்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள், வர்த்தகம் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து இருவரும் விவாதித்தனர்.
குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் கவலைப்பட தேவையில்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களின் குடியுரிமையை சிஏஏ நிச்சயம் பறிக்காது என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தேசிய முன்னணி அமைப்புக்கு 5 ஆண்டுகள் தடை விதித்து மத்திய அரசு அதிரடி உத்தரவிட்டுள்ளது. இந்த அமைப்பு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக கூறி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் கலவரத்திலோ அல்லது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களிலோ ஈடுபட வேண்டாம் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவுறுத்தியிருக்கிறார். சிஏஏ சட்டம் அமலானதை அடுத்து திரிணாமுல் காங்கிரசாருக்கு மமதா பானர்ஜி அறிவுரை வழங்கியுள்ளார். மமதா பானர்ஜி பயத்தின் காரணமாக குடியுரிமை திருத்த சட்டம் பற்றி பொய்யான செய்திகளை பரப்பி வருவதாக மேற்கு வங்க பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கிறார். வரும் மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் பரிதாபமான நிலையை அடையப் போகிறது எனவும் அவர் விமர்சித்துள்ளார். வங்கிக் கணக்குகள் முடக்கத்திற்கு எதிராக காங்கிரஸ் சார்பாக தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்ததற்காக சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் 4 வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தரவுகளை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க 115 நாட்கள் அவகாசம் கேட்ட SBI உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு 30 மணி நேரத்தில் வழங்கியதாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் விமர்சித்திருக்கிறார். மேலும் எதை மறைக்க முற்பட்டது என்பதை காத்திருந்து பார்ப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பெங்களூரு தண்ணீர் பஞ்சத்திற்கு மத்தியிலும் தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக கூறும் பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நயாப் சிங் சைனி பதவியேற்ற நிலையில் சண்டிகரில் உள்ள அவருடைய இல்லத்தின் முன்பாக கொண்டாட்டங்கள் களை கட்டின. வீட்டின் முன்பாக குவிந்த ஆதரவாளர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் முதல் முறையாக விபத்தில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ஜின் கோளாறு காரணமாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. ஹைதராபாத் உணவகத்தில் இலவசமாக வழங்கப்பட்ட மட்டன் ஹலீம் உணவை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பாக்யலட்சுமி கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தரிசனம் செய்த ஆந்திர மாநில அமைச்சரும் நடிகையுமான ரோஜா 3 புதிய உணவகங்களை திறந்து வைத்தார். சுற்றுலாத்துறை சார்பாக திறக்கப்பட்ட இந்த உணவகங்களில் பக்தர்களுக்கு குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கப்படும் என தெரிவித்தார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ரியாசத் நகரில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் AIMIM கட்சி தலைவர் ஓவைசி பங்கேற்றார். நோன்பு திறந்த பின்னர் அனைவருடனும் சேர்ந்து உணவு அருந்தினார். கேரள மாநிலம் கொச்சி விமான நிலையத்தில் நெபுலைசர் கம்ப்ரசர் மோட்டாருக்குள் மறைத்து எடுத்து வந்த 189 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து தங்கத்தை மறைத்து எடுத்து வந்த நபரிடம் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கர்நாடகாவின் பெலகாவியில் அரசு பேருந்தின் அடியில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த பதைக்க வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. சாலையை கடக்க முயற்சி செய்த போது பேருந்தின் சக்கரங்கள் ஏறி இறங்கியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். ரமலான் நோன்பு திறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு அரிசி, துணிமணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவ வேலு, சேகர்பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது.
மதுரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு மாலை மரியாதை எல்லாம் தேவையில்லை என திமுக எம்பி TR பாலு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலில் 4,34,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் மாலை மரியாதை செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என அறிவுறுத்தினார். இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதுதான் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிற்கு அகதிகளாக வருவோரை CAA சட்டம் மத ரீதியாக பிளவுபடுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கண்டித்து அதிமுகவினர் சார்பாக திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள் சிலர் குட்கா பாக்கெட்டுகளோடு போராட்டத்தில் கலந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக CAA, NPR, NRC ஆகிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. அப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தின் நகலை எரித்து தங்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர். போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி அமைச்சர் கயல்விழி செல்வராஜின் வீட்டை விவசாயிகள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அமைச்சர் வீட்டின் முன்பாக தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கடையரசன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் பொறவச்சேரியில் போலீஸ் தடையை மீறி இருசக்கர வாகனத்தில் சென்று நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பெட்ரோல் பங்கில் இருந்து பிரச்சாரம் செல்லவிருந்த வேட்பாளர் கார்த்திகா மற்றும் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையில் நடைபெறும் போராட்டங்கள் மற்றும் பண்டிகை காலங்களில் அதிக அளவில் கூடும் மக்களை கண்காணிக்கும் வகையில் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட வாகனத்தை மாநகர காவல்துறை வாங்கியுள்ளது. இதை கிழக்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் தர்மராஜ் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் ஏரி அருகே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. ரேடியல் சாலையில் உள்ள ஏரியின் அருகில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு வீடுகள் இருப்பதாக வருவாய்த்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் ஊராட்சி தலைவர் மற்றும் முன்னாள் செயலாளர் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. மேட்டமலை ஊராட்சி தலைவர் பார்த்தசாரதி லஞ்சம் பெற்றுக்கொண்டு பட்டாசு கடைகளுக்கு அனுமதி வழங்கியதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த சோதனை நடைபெற்றது. பெரம்பலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டர் வழங்கிட 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த பிரபு என்ற அந்த நபர் மாற்றுத்திறனாளியான ரவி என்பவரிடம் லஞ்சம் பெற்றபோது பிடிபட்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 15 நாட்களாக நடைபெற்று வந்த ஃபைபர் படகு மீனவர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டது. இழுவைமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து வாபஸ் பெறப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றும் உரிமத்தை லோக்கல் லாரி உரிமையாளர்களுக்கே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திருப்பூரில் லஞ்சம் வாங்கியதாக வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பழவஞ்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் தனது தாயார் பெயரில் உள்ள மனைப்பட்டாவை தான செட்டில்மெண்ட் செய்வதற்கு நாடிய போது RI நாகராஜனும் உதவியாளர் சுரேஷ் என்பவரும் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வனப்பகுதியில் பற்றி எரிந்த காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் குன்னூர் வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் ஈடுபட்டனர். ஃபாரஸ்டேல் பகுதியில் தனியார் தோட்டத்தை சுத்தம் செய்து குப்பைகளுக்கு தீ வைத்த போது வனப்பகுதியிலும் தீ பரவியது.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான மரக்காமலை பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் வனத்துறையினர் போராடி வருகின்றனர். இந்த தீ ஏனிப்பாறை மலைப்பகுதியிலும் பரவி வருவதால் மலையடிவார கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 17 வயது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி தாக்கிய இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 17 வயது சிறுமியை காதலிக்க வற்புறுத்தி தாக்கிய இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சிறுமி தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் உத்தரக்குடியைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சின்னப்புத்தூரில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரை தாக்கியதாக வடவள்ளி ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை போலீசார் கைது செய்தனர். அதிமுகவைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்ற அந்த நபர் வாங்கிய டீசலுக்கு பணம் கொடுக்காமல் பெட்ரோல் பங்க் உரிமையாளரை தாக்கியதாக புகார் கூறப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆவுடையார் பொன் கவசத்தை மீட்க உத்தரவிட கோரிய வழக்கில் ஆட்சியர் எஸ்பி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் இளைஞர்கள் பைக் சாகசம் செய்வது அதிகரித்துள்ள நிலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து போலீசார் இளைஞர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினர். சமீபத்தில் பைக்கில் சாகசம் செய்த 2 இளைஞர்களின் ஓட்டுநர் உரிமம் போலீசாரால் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் விபத்தில் படுகாயமடைந்த நபரை தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் விபத்து தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. சொத்து தகராறில் தந்தை மற்றும் சகோதரி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அயனாவரத்தைச் சேர்ந்த ஹரிநாத் என்பவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாடுதுறை நகராட்சியில் புதிதாக வாங்கப்பட உள்ள கணினி மற்றும் பிரிண்டருக்கு அதிக தொகை செலவு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து உறுப்பினர் ஒருவர் வெளிநடப்பு செய்தார். இனி இ-சேவை மையங்கள் மூலமாக LLR பெற விண்ணப்பிக்கலாம் என போக்குவரத்து ஆணையர் அறிவித்திருக்கிறார். இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதற்கு சேவை கட்டணமாக கூடுதலாக 60 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே விவசாய நிலங்களுக்குள் உயரழுத்த மின்கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மின்சார வாரிய அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செம்பட்டி போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே நிலத்தகராறில் தீயணைப்புத்துறை வீரரை அடித்து கொலை மிரட்டல் விடுத்த ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ராயப்பன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் உட்பட 4 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பல்பொருளங்காடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அதிக அளவில் புகை வெளியேறியது. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் வந்த அரக்கோணம் தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை கோயம்பேட்டில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜெய்கணேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் இளஞ்சி பேரூராட்சியில் புதிதாக பொறுப்பேற்ற செயல் அலுவலரை பேரூராட்சி தலைவி தரக்குறைவாக பேசுவது போன்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. செயல் அலுவலர் சுதாவை பேரூராட்சி தலைவி சின்னத்தாய் தரக்குறைவாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று திமுக கவுன்சிலர் வைரமுத்து பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து தீர்மானம் நிறைவேற்றி 6 மாதங்களாகியும் பாலம் கட்டும் பணி தொடங்கப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விபத்தில் சிக்கி கால் இழந்து வறுமையில் வாடும் தங்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் மற்றும் அவருடைய மனைவி தாய் ஆகியோர் கோரிக்கை விடுத்தனர். 24 வயதான இளைஞருக்கு திருமணமாகி 6 மாதங்களிலேயே விபத்து ஏற்பட்டுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் லிப்ட் கொடுத்த வாகன ஓட்டியை கண்மாய் பகுதிக்கு அழைத்து சென்று தாக்கி பணம் நகையை பறித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 7 மாதங்களில் இதுபோன்று 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விநாயகர் சிலையை உடைத்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூரில் மதுபோதையில் வந்த நபரின் வாகனத்தை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் அந்த போதை ஆசாமி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி ரகளையில் ஈடுபட்டார். இதனால் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கொடைக்கானல் கீழ்மலை அருகே மங்களம் கொம்பு குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் காட்டு யானை சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டெருமையை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடிய வழக்கில் கைதான நபரின் உறவினர் மிரட்டியதால் செய்தியாளர்கள் ஆவேசமடைந்தனர். உதகை வனத்துறை அலுவலகத்தில் செய்தி சேகரிக்க சென்றவர்களை சாஜியின் உறவினர் மிரட்டும் தொனியில் பேசியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் நிலவும் மோசமான நிதி நெருக்கடி காரணமாக பதவிக்காலம் முடியும் வரை சம்பளமே வேண்டாம் என அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி சர்தாரி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் கருவூலத்திற்கு மேலும் சுமையேற்றுவதை தவிர்க்க ஆசிப் அலி சர்தாரி இந்த முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. யுக்ரைனுக்கு எதிரான போருக்கிடையே ரஷ்யாவின் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. கடும் பனிப்பொழிவுக்கு இடையே தேர்தல் ஆணையத்தின் உறுப்பினர்கள் வீடு வீடாக சென்று வாக்குப்பதிவு மேற்கொண்டனர். ரஷ்யாவின் எல்லைப் பகுதியில் அந்நாட்டு ராணுவ வாகனத்தின் மீது யுக்ரைன் தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. குஸ்க் எல்லைப் பகுதியில் ராணுவ வாகனங்களை குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல் நடத்திய காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. அர்ஜென்டினாவில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் பாதிப்பு தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜப்பானின் ஹொக்கைடோவில் உள்ள மவுண்ட் யோஜையில் மலையேற்றத்தின் போது திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி நியூசிலாந்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் பனிக்குள் புதைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெண்கள் பிரீமியர் கிரிக்கெட் தொடர் லீக் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கோடு களமிறங்கிய பெங்களூரு அணி 15 ஓவரிலேயே 115 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சிறந்த தலைமை பண்பை கொண்டவர் என சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் புகழ்ந்து பேசியிருக்கிறார். தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தனக்கு உதவியது குறித்து அஸ்வின் நினைவு கூர்ந்திருக்கிறார். பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் யுவான் லீயை எதிர்த்து அவர் விளையாடிய போது காயம் காரணமாக யுவான் விலகினார். விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் நாசரின் மகன் நூருல் ஹுசேன் ஃபைசல் இணைந்திருக்கிறார். உறுப்பினராக இணைந்த நிலையில் அதனை புகைப்படம் எடுத்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்ததை விஜய் ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் கட்சியோடு இணைய விருப்பமில்லை என சமூக ஆர்வலரும் நடிகர் சத்யராஜ் மகளுமான திவ்யா சத்யராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வீடியோ பதிவை வெளியிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டின் நலன் காக்க உழைப்பேன் என்றும் கூறினார். நடிகர் அஜித் தனது மகன் ஆத்விக்கிற்கு ஷூ கடையில் அமர்ந்து ஷூ மாட்டி விடுவது போன்ற புகைப்படத்தை அவரது மனைவி ஷாலினி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். மேலும் உங்களால் ஜெயிக்க முடியாது என்று நம்மிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் அது நாம் தான் என பதிவிட்டதை ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர்.
நடிகர் சங்க கட்டுமான பணிகளுக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்கிய நடிகர் விஜய்க்கு விஷால் எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறார். அதில் உங்கள் ஆதரவு மற்றும் ஈடுபாடு இல்லாமல் கட்டிடம் முழுமையடையாது என்பதை நாங்கள் எப்போதும் அறிவோம் என்றும் நன்றி நண்பா எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் SK23 படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரியில் தொடங்கியது. முதற்கட்ட படப்பிடிப்பு கடந்த மாதம் நிறைவு பெற்ற நிலையில் இப்படத்தை தீபாவளிக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. விஜயின் கோட் திரைப்படத்தின் பாடல்களை கங்கை அமரன், மதன் கார்கி மற்றும் கபிலன் வைரமுத்து ஆகியோர் எழுதப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே மேல்வாளை கிராமத்தில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. அப்போது பெண் தெய்வங்களின் வேடமணிந்து வந்தவர்களை பார்த்து பக்தர்கள் வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அங்காளம்மன் கோவிலுக்கு பெண்கள் விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி எடுத்து வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டன. சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் ரமணான் மாதம் முழுவதும் மாலை 6 மணிக்கு மேல் நோன்பு கஞ்சி வழங்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். உலகெங்கும் வாழும் இஸ்லாமியர்களுக்கு அவர் ரமணான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜியோ டிஜிட்டல் வங்கித்துறையில் காலடி எடுத்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜியோ UPI என்ற பெயரில் பண பரிமாற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் இதன் மூலம் பேடிஎம், போன்பே, கூகுள் பே ஆகியவற்றுக்கு கடும் போட்டியை கொடுக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. IQ நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட Z9 5G ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ஸ்மார்ட் போனிற்கு 2 ஆண்டுகள் OS அப்டேட்டுகள், 3 ஆண்டுகளுக்கு மாதாந்திர அப்டேட்டுகள் வழங்கப்படும் என IQ தெரிவித்துள்ளது. மாருதி சுசுகி காரின் உள்நாட்டு விற்பனை மற்றும் இந்தியாவில் இருந்து செயல்படும் ஏற்றுமதி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் ஏப்ரல் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை மட்டும் ஏற்றுமதி 12.84% அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.